இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது என்ன vlogனு பாத்தீங்கன்னா நாங்க வந்து 5 நாள் டூர் போறோம். கர்நாடகா சைடு போறோம் டூர். அதுக்கு எல்லாம் வந்து பேக் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் பேக் பண்ண போறோம். பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பேக் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். சார் என்ன எடுத்து போறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்காக ஒரு கிட் பேக் டூருக்காக வாங்கின கிட் பேக் இது புதுசா. ட்ராலி மினி தூக்கின்னு போக முடியாததுனால இழுத்துன்னு போகலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பேகு. ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த பேக் வந்து சரியில்லைடா. இங்கே ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க, துணி வச்சா நீட்டாக இருக்கிற மாதிரி. அது பார்க்காம வாங்கிட்டோம் ஓப்பன் பண்ணி. அது இந்த டைப்ல அப்படி தான் வரும். அப்படியா? அதுக்கு தான் பாக்ஸ்ல வாங்குறது. இப்போ அதுல வாங்கினா அது நல்லா ஸ்டிப்பா இருக்கும். 2 லேயர் வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் வரும் லேயர், அந்த பக்கம் லேயர். இதுல பாதி துணி என் துணி மட்டும் தான் பிடிக்கும். இல்ல பிடிக்கும். நீங்க வைக்கிற அளவுக்கு வைங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதே நீங்க அந்த பாக்ஸ் டைப் மாதிரி வாங்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களாமா? எனக்கு டெய்லி ஒரு கச்சிஃபா? ஆமா, டெய்லி ஒரு கச்சிஃபா. நான் இல்லடா, அலசி போட்டு அவரு மட்டும் நைட்ல துவைச்சு போட்டுருவாரா. எனக்கு மட்டும் ஐயோ இந்த கச்சிப்பெல்லாம் துவைக்க முடியாது, ஒயிட்டு அங்க கல்லு சோப்பு எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு 5 நாளைக்கு தான் எனக்கு 7 கச்சிப்பு துவைச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டாரு. 2 டவல். எனக்கு டவல் எல்லாம் ரொம்ப கனமா இருந்ததுன்னா நம்ம தொடச்சிட்டு காய வைக்க முடியாது டிராவல். இந்த மாதிரி ஈஸியா இருந்ததுன்னா காலையில் குளிச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளவே ஃபேன் காத்துல போட்டா 6 துவைச்சு போட்டா அப்படிங்கிறோம். அதனால 2 டவல் எடுத்துட்டேன். இப்போ சேரீ வந்து நான் 6 சேரீ எடுத்திருக்கேன். 5 நாள் டிராவலு. ஒன்று எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், மழை கிழ வந்ததுன்னா இடையில நினைச்சிட்டா மாத்திக்கலாம் அப்படின்றதுனால ஒரு சேரீ வந்து ஒரு புடவை வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் எல்லாமே செட்டா எடுத்து வச்சுட்டோம். எல்லா சேரீலையுமே வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன். இந்த சேரீ இந்த பிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டா ஒவ்வொரு சேரீக்கும் பிளவுஸு சேரீ ஒரு பாவாடை அப்படியே செட்டா. ஆமா, இது ஒரு செட்டு. எல்லாமே அப்படியே செட்டா. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே டூர் போனா எல்லாம் ஒன்னா எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். எடுக்கும் போது கடைசி நாள் புடவை ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் எல்லாத்தையும் எடுத்து கடைசி ஒரு மாதிரி அயன் பண்ணி எடுத்தும் போது, அதனால நம்ம வந்து நாளைக்கு என்ன சேரீ, நாளைக்கு என்ன அப்படி ஸ்டெப்பா வச்சுன்னு போறோம். கடைசி நாள் வந்து நம்ம அடியில வச்சிடணும். அப்ப வந்து நம்ம ஈஸியா இருக்கும், அப்படியே நீட்டாவும் நல்லா இருக்கும். இப்ப அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து வைக்க போறோம். நான் எடுத்து வச்சா கூட அவருக்கு பிடிக்காது. இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன். நாங்க வந்து எடுத்து கொடுக்கறதோட சரி, பேக் பண்றதெல்லாம் அவர் தான். நாங்க பேக் பண்ணிட்டு வச்சுக்கோ. அப்பா சாமி, அம்மா பேக் பண்றது வந்து மொத்தமா இப்ப எடுத்து அப்படியே வச்சுடுவாடா. நான் ஒண்ணு கடைசி நான் கீழே வைப்பேன். ஸ்டெப்ஸ் வச்சா எழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மொத்தத்தையும் திருப்பி என்னதான் நாங்க வச்சாலும் அவருக்கு வந்து திருப்தி ஆகாது. ஒரே கத்துவாரு, பிரச்சனை பண்ணுவாரு. அதனால நீங்களே எடுத்து வச்சிருக்க, நான் எடுத்து தரேன், எடுத்து வச்சிடலாம். சரி, இப்ப பேக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நாள் போற இது துணி எடு. இது வந்து 4வது நாள். 4வது நாளைக்கு 3வது நாளைக்கு கூட இது 3வது நாள். இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குறது கூட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா. சொட்டரு அந்த மாதிரி சின்ன அக்சசரிஸ் முக்கியமா அதெல்லாம் வந்து அந்த பேக்ல வச்சுக்கோங்க. அப்பா மாட்டிக்கிற பேக்ல டக்குன்னு எடுத்து என் துணியை ஒரு பேக் சரியா போச்சு. இங்க வந்து தேவையானதெல்லாம் வச்சுக்கோ. கச்சிப்புலாம் இங்க இருக்குல்ல, கச்சிப்புலாம் அதுல வை. சைடுல தனித்தனியா வை. பேஸ்ட் பிரஷ் அதெல்லாம் வைங்கம்மா. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இங்க மேல வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கலாம். இல்ல, அது தனியா வேற பேக் இருக்கு, அதல கூட வச்சுக்கலாம். ஆளுக்கு ஒன்று நீட்டாக எடுத்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம், சும்மா 2 கையில தூக்கிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இறங்கி ஏற இடத்துலலாம் மாஸ்க் முக்கியம். சில இடத்துங்கள்ல யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் செட்டுங்களாம், பவுடரு சேஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? சேஃப்டி பின்னு, க்ரீமு, பவுடரு, கொடைலாம் எடுத்துக்கிறீங்களாம்மா? ஒரு கொடை எடுத்துக்கிறோம். நீ என்னம்மா பண்ணுற? செக் பண்ணுறியா? ஆமாம், ஓட்டையா அவர் வச்சுட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. இன்னும் இவ்வளோ வைக்கலாம். இது ஃபுல்லாக இந்த அளவுக்கு உயரம் இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ராலிலே வச்சுட்டோம்னா எங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுமந்துட்டு போகிறதுக்கு பதிலாக அயன் பண்ண ஷர்ட்லாம் வைக்கிறாரு. இப்போ அம்மா அதெல்லாம் எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நீட்டாக பண்ணிக்கணும். நீயும் பிளான் பண்ணியிருந்தேன்னா அம்மா ட்ரெஸ்ஸை கூடவே உன் ட்ரெஸ்ஸையும் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அவருக்கும் 6 ட்ரெஸ் எடுத்துருக்குல்ல அப்பாக்கும். ஆனால் 2 பேக் வேணுங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், அதில் எதுவும் வேண்டாம். அதில் பேப்பருங்க அந்த மாதிரி துணி ஹைட் கம்மியாக இருந்தால் தான் அதில் வைக்க முடியும். போன வாட்டி நீங்கள் போனதுனால ட்ரிப்பு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும். போன டைம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்களா? வெயிட்டாப்பா? அந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா நல்லது தானே, தள்ளிட்டு போயிடலாம். 5 பேண்ட் எடுத்து வச்சுட்டா
ஒரு ஷார்ட்ஸு. ஷர்ட்லாம் அதில் வச்சிட்டிங்களா? கொஞ்சம் ஷர்ட்டில் அதில் வச்சுக்கிற பேக்கில். வெள்ளை வேட்டி இல்லாமல் கேட்குறாங்க. வேட்டி வந்து இந்த போகாட்டம் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே இப்போது 2 வருஷமாக வேட்டி கட்டி தான் உள்ள அனுப்புறாங்க. உடுப்பிலாம் வந்து சட்டை கட்டிட்டா போதும், பேண்ட் அலோடு. அப்போ போய் 4 வருஷம் நாளே போச்சு, 5 வருஷம் அதில் போயிட்டு இப்போ தானே புதுசாக சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் கோகர்ணம் மட்டும் சிவன் கோயிலில் வேட்டி கட்டிட்டு போனோம். உடுப்பி கோயிலெல்லாம் வந்து வேட்டி கிடையாது, சட்டை கட்டிட்டு உள்ளே போகணும். உடுப்பியில், அன்னப்பூர்ணியில், 2வது மூகாம்பியில் அதெல்லாம் ஒரு வேட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து இன்னும் வைக்க வேண்டிய பொருளை வச்சிங்கன்னா இன்னும் எத்தனை பேக் தேவைப்படும் நமக்கு தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு பேக் அவ்வளோதான் போதும். அடுத்ததாக வந்து அப்பா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கியமான தேவைகள். ஏன்னா குளிச்சுட்டு ஒரு கவரில் போட்டு பாக்ஸ் இதிலே போட்டுருவேன். ஆமாம், கிளம்புற அவசரத்தில் ஈரமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை இருக்காது. ஒரு கவரில் போட்டுனா சரியா போச்சு. இன்னும் முக்கியமானது நிறைய ஒரு பேஸ்ட்டு 2 பேருக்கு எங்களுக்கு ப்ரஷ்ஷு அம்மா குட்டி ஐட்டங்கள்லாம். இது எதுக்கு வச்சிருக்க? கண்ணாடி உனக்கு வேணுமா? ஏதாவது திடீர்னு பேப்பர் படிப்பாங்க. எதுக்குன்னா காலையில கிளம்புறோம். ஆமா, எங்க போயிருக்கோம், எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல இருக்கோம், வந்தவங்களுக்கு முக்கியமான நம்பர் எதனா கொடுத்தாங்கன்னா அதை எழுதிக்கலாம்ல. சூப்பர் ஐடியா. அதனால பேப்பர்ல நோட்ல எழுதிக்கலாம். இதுதான் நல்லது. எடுத்து வச்சிருக்கேன். ஷாம்பு எடுத்து வச்சிருக்கேன், 6 ஷாம்பு. இது ஒரு குரூப் ட்ரிப்புங்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேர் புதுசா அறிமுகமாவாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. போன முறை அப்படிதான் நிறைய பேர் நல்லா இது ஸ்டிக்கர் எனக்கு, அப்புறம் வந்து பூ குத்துறதுக்காக ஸ்லைடு, கிளிப்பு, ஐயோ ஸ்டிக்கர் பாக்ஸ், இது அடேங்கப்பா, குங்குமம், வளையல், அப்புறம் வந்து குங்குமம் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே கொடுப்பாங்க. ஆனால் போகும்போது எப்பவுமே குங்குமம் என் பாக்கெட்டில் இல்லை, என் பேக்கில் எப்பவுமே இருக்கு பர்ஸில். இது பிபி கிரீம், ஏன்னா நம்ம கருப்பாக்குறோம்ல, கொஞ்சம் போட்டுக்கிட்டா கொஞ்சம் வெள்ளையா தெரியும். அப்புறம் வந்து கருப்புக்கு இல்லைம்மா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதான் ஏதோ சரி, நான் ரொம்ப கருப்பாக இருந்தேன், பெயிண்டிங் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோமா, சுண்ணாம்பு ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து என்ன பவுட்ரு, ஏதோ ஒரு பவுடருமா, பவுடரு அவ்வளவுதான். அந்த பவுடர் எனக்கு இது மட்டும் போதும் மம்மி. இது பவுடரே இல்ல, கம்மியா இருக்கு. போதும், அது போதும் 4 நாளைக்கு. அதனால பவுடர் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்கம்மா. ஆமா, இதெல்லாம் முக்கியமானது. எதுக்கு மம்மி? அங்க வச்சுட்டு எடுத்து வந்து வச்சேன், அது இல்ல. சீக்கிரம் பேக் பண்ணுங்க. எனக்கு வேணும், கையில சும்மா கிடைக்குது. எனக்கு ரொம்ப வந்து இப்போ என்னுடைய இந்த நகம் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும் போதெல்லாம் வந்து இப்படிதான் நான் வளர்த்து வச்சிருப்பேன். நல்லா இவ்வளோ நீட்டு எல்லாம். ஆனால் நம்ம வேலை செய்யறதுனால இதெல்லாம் என்னால் வந்து பண்ண முடியல. என் நகம் பாருங்களா, ஒரிஜினல் நகை. இது வந்து ஒட்டி வைக்கிற நகைலாம் ஒரிஜினல் அழகா இருக்குது பாருங்க. இப்போதான் நம்ம படிச்ச ஞாபகம் வருது. எமர்ஜென்சிக்கு டேப்லெட் வாங்கிட்டு போகுது. இப்போ வாந்தி வரவங்களுக்கு வாந்தி டேப்லெட் எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா சாப்பிட்ற ஃபுட்டு சில இடத்துல ஒத்துக்காது, கேட்டாங்கன்னா. எமர்ஜென்சிலையும் கொடுக்கலாம்ல கூட வரவங்களுக்கு. போன முறை கொடை எடுத்துன்னு போவாம நாங்க பட்ட கஷ்டம் இருக்காது. அவ்வளவுதான், நான் மட்டும்தான் இந்த கொடையில. போன முறை கொடை எடுத்துன்னு போனோமா, எடுத்துன்னு போல நினைச்சுக்கிட்டே போனீங்களா? ஒரு கோயிலோட போயிட்டு மழை வந்து கொக்கிய சுப்பிரமணியன்னு ஒரு கோயில் ஒன்று காட்டில் இருக்கும். அந்த கோயிலில் போனோம்னா மழை வந்துச்சு, ஒரு கடையில் போய் ஒதுங்கிட்டோம். சரிம்மா, நீ அம்மா வீட்டுக்குள்ள கொடையை பிடிச்சி நின்றுகிட்டு இருக்க. இந்த கொடை பார்த்தா எப்படி சொல்லு, கடலோர கவிதை படத்துல ரேகா மாதிரி. ஐயோ, ரேகா வச்சுங்கிற கொடை மாதிரி இருக்குது. நீ ரேகா மாதிரி இருக்கு, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் பேக் பண்ணிட்டோம். எல்லாம் பேக் பண்ணிட்டு டூருக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். 2 பேர் பாருங்க, பேக் எத்தனை, 3 பேக் தான். அதுவே பெரிய விஷயம் இல்ல, 2 பேருக்கு இத்தனை பேக். 5 நாள் டூருக்கு போயிட்டு அங்க எந்தெந்த ஊர் பாக்குறோம், எப்படி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோவா நம்ம சேனல்ல பண்ணலாம். பாய். வாங்க எல்லாம் டூர்ல மீட் பண்ணலாம். நானும் பாய். பிரியாவும் பாய். எங்களை ஊருக்கு அனுப்புறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங்கு. எங்களை டூருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு இப்ப கிளம்புறாங்க.